Coral Drawல ஒரு ஐடி கார்டோட கம்ப்ளீட் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். எக்யூட்டாஸ் பேங்கோட ஐடி கார்டு கம்ப்ளீட் ப்ராசஸ் பார்க்கலாம். இந்த ஐடி கார்டை பொறுத்த வரைக்கும் நேம், எம்ப்ளாயி கோட் அண்ட் பிளட் குரூப், எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், இந்த 4 ஃபீல்டு இருக்குது. அப்புறம் ஃபோட்டோ இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளைண்ட்டோட மெயிலில் இருக்க டேட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் டெஸ்க்டாப்லேயே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த ஜிப் ஃபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எக்ஸலில் டேட்டா அனுப்பிடுவாங்க. நம்ம குரல்களை டிசைன் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸல் டேட்டாவை ஃபார்மேட் எப்படி பண்ணணுன்றத அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக டவுன்லோட் பண்ண பிறகு ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ஜிப் ஃபைல் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அன்சிப் பண்ணிவிடுங்க. டோட்டலாக இதில் 100 ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே க்ராப் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ரிமூவ் பிஜி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸலில் இருக்க டேட்டாவை நமக்கு தேவையான மாதிரி ஃபார்மேட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 டேட்டா தான் தேவை. நேம், எம்ப்ளாயி கோட், அப்புறம் பிளட் குரூப், எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், இந்த 4 மட்டும் போதும். இதில் அட்ரஸ்ஸு தேவைப்படாது. மற்ற டேட்டா எல்லாமே செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். அட்ரஸும் தேவையில்லை. இப்போ நமக்கு தேவையான டேட்டா இதில் இருக்குது. எம்ப்ளாயி ஐடி, நேம், பிளட் குரூப், எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், 100 எம்ப்ளாயீஸோட டீட்டெயில் எல்லாமே இருக்குது. இதை நம்ம கோரல்ட்ராவில் பிரிண்ட் மெர்ஜ் ஆப்ஷனில் தான் பண்ணுவோம். பிரிண்ட் மெர்ஜ் ஆப்ஷனில் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸல் ஃபைலாக சேவ் பண்ணக்கூடாது. அதை சேவ் ஆஸ் கொடுத்து டெக்ஸ்ட் ஃபைலாக சேவ் பண்ணிக்கணும். சேவ் ஆஸ் கொடுத்துட்டு எங்கே வேணுமோ சேவ் பண்ணிக்கங்க. நான் அதே டெஸ்க்டாப்பில் ஐடி கார்டு ஃபோல்டர் உள்ளே சேவ் பண்ணிக்கிறேன். இதில் எக்ஸல் ஒர்க் புக் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணி சேவ் கொடுங்க. நீங்கள் சேவ் கொடுத்ததும் இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். எல்லாமே எஸ் கொடுத்துருங்க. தென் சேவ் பண்ணிவிட்டு எஸ் கொடுங்க. க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஃபைலை. இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஃபோல்டரில் டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகிடும். நம்ம டெக்ஸ்ட் ஃபைலாக சேவ் பண்ண டேட்டாவை வந்து இதில் பிரிண்ட் மெர்ஜ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டேட்டாவை லோட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் 2 பேஜ் தான் இருக்குது. இப்போ நம்ம பண்ண போகிறது மொத்தம் 100 கார்ட்ஸு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்திங்கன்னா 200 பேஜஸ் வந்துடும். நீங்கள் கோரல்ட்ராவில் உங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ண பிறகு ஃபைல் போய்க்குங்க. ஃபைல் போயிட்டு பிரிண்ட் மெர்ஜ் க்ரியேட் லோட் பிரிண்ட் மெர்ஜ் இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் ஃபைல்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட டேட்டா எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ அது உள்ளே போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்மளோட எக்ஸல் ஃபைல் காமிக்கல, எக்ஸல் ஃபைலும் காமிக்கல, டேட்டா ஃபைலும் காமிக்கல. கீழே இந்த பாட்டம் ரைட்டில் பார்த்திங்கன்னா இதில் டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணதும் நம்மளோட டேட்டா ஃபைல் காமிச்சிக்கணும். அதை செலக்ட் பண்ணோன்னே இதில் எல்லா டேட்டாவுமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுங்க. கரெக்டாக இருக்குது. ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்ததும் பிரிண்ட் மெர்ஜ்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த டேட்டா எல்லாமே இதில் லோட் பண்ணிடலாம். டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நேம் இன்சர்ட் செலக்டட் ஃபீல்ட் கொடுத்துருங்க. அதே மாதிரி எம்ப்ளாயி கோடுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போயிடுங்க. அதே மாதிரி பிளட் குரூப்புக்கு எமர்ஜென்சி நம்பருக்கும் எல்லா ஃபீல்டுமே இப்போ உங்களோட டேட்டாவில் வந்து உங்களோட ஐடி கார்டில் சப்போஸ் அட்ரஸ் இருந்ததுன்னா அட்ரஸ் ஃபீல்டும் அதே மாதிரியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மெர்ஜ் டு நியூ டாக்குமெண்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுமே ஆட்டோமேட்டிக்காக எல்லா பேஜுமே க்ரியேட் ஆகி நமக்கு வந்துடும். க்ரியேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், இங்கே 200 பேஜஸ் வந்துச்சு பாருங்கள்.
இப்போ ஒரு வாட்டி எல்லா பேஜுமே அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிடலாம். நேம் ஆர் அட்ரஸ்ஸு அதெல்லாம் வந்து நம்மளோட டாக்குமெண்ட்டை விட்டு வெளியே போக வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி பிளட் குரூப்போ நம்மளுக்கு மொபைல் நம்பரோ அப்படி இல்லைனா எம்ப்ளாயி கூட வெளியே வரப்போதில்லை. இதில் நேம் வந்து வெளியே வரதுக்கு பாசிபிள் இருக்குது. நீங்கள் அட்ரஸ் லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அட்ரஸ்லாம் வெளியே வர வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் செக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நேம் வெளியே வந்திருக்கு. அதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி வந்துடலாம். இப்போ எல்லா பேஜுமே செக் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களோட ஃபைலை வந்து சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ பிரிண்ட் மெர்ஜ் பண்ணதுனால இந்த பிரிண்ட் மெர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் தான் ஓப்பன் ஆகிருக்கும். நமக்கு தேவையான இடத்துல இப்போ சேவ் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்து நான் அதே இடத்துலையே டெஸ்க்டாப்லேயே அதே ஃபோல்டர் உள்ளே செலக்ட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிக்கிறேன். உங்களோட ஃபைலில் வந்து சேவ் ஆகிற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இங்கே தெரியும். ஒன்ஸ் சேவ் ஆனதுமே இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் பிரிண்ட் மெர்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஃபைலையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, அவசியம் இல்லை. இப்போ உங்களோட டாக்குமெண்ட் சேவ் பண்ணிங்க பார்த்திங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாம் க்ராப் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிமூவ் பிஜி வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து க்ராப் பண்ணணும். க்ராப் பண்ணுறதுக்கு வந்து நான் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நார்மலாக நம்ம விண்டோஸில் இருக்க ஃபோட்டோ வியூவர்ஸ்லேயே நம்ம க்ராப் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால நான் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிக்கிறேன். க்ராப் இருக்குது பார்த்திங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடிட் கொடுத்ததுமே க்ராப்பில் வந்துடும். இந்த மாதிரி நம்ம க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணாமையும் நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்க முடியும். பட் நம்ம அதை ப்ளேஸ் பண்ணும்போது க்ராப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சைஸ் இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக இதே மாதிரி எல்லா ஃபோட்டோவுமே க்ராப் பண்ணணும். இப்போ எல்லா ஃபோட்டோஸும் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ க்ராப் பண்ணி பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது பர்ஃபெக்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்க ஃபோட்டோஸ்க்கு நம்ம க்ராப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ 100 ஃபோட்டோஸும் க்ராப் பண்ணியாச்சு. இப்போ ரிமூவ் பிஜி யூஸ் பண்ணி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடலாம்.
இப்போ ஜஸ்ட் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி எல்லா ஃபோட்டோவுமே பண்ணிவிடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 5 ஃபோட்டோஸ் மட்டும் பண்ணுறேன். இப்போ டவுன்லோட் பண்ண போகிற ஃபோட்டோஸ்லாம் நமக்கு தேவையான பிளேஸில் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதே ஃபோல்டரில் நியூ ஃபோல்டர் போட்டு ஃபோட்டோஸ்ன்னு கொடுத்துட்றேன். இல்லைனா எங்கே சேவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ இந்த ஃபோட்டோஸ் ஃபோல்டரில் சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொரோனாவில் ஐடி கார்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைலில் போய்ட்டு இம்போர்ட் கொடுங்க. அப்படி இல்லைனா கீபோர்டில் Ctrl+I கொடுத்திங்கன்னா இம்போர்ட் ஓப்பன் ஆகும். டெஸ்க்டாப்பில் ஐடி கார்டு ஃபோல்டரில் ஃபோட்டோஸ். இப்போ எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணுறோன்னா, இந்த எம்ப்ளாயி கோட் பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் டேட்டாவையும் ஃபோட்டோவையும் சிங்க் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்குங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே இம்போர்ட் ஆகிடும். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.